படை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. இம்மை வாழ்வில் வறுமை இருப்பது நிரந்தரம்.
பற்றிடுமே மோசமடையாய் நீ முற்றிலுமே ஏகிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே ஏகிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே தாவே வழியும் சத்தியமும் ஜீவனுமே தாவே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. ஏசப்பாவுக்கு தோத்திரம். நான் சர்ச்சுக்கு போனதுலேருந்து ஏசப்பா யார் என்னன்றதே எனக்கு தெரியாது. நாங்கள் இந்து குடும்பத்தில் பிறந்து நிறைய தெய்வத்தை கும்பிடுவேன். தெய்வம்னா என்னன்றது எங்கள் தெய்வம்தான். ஏசப்பான்னவே எங்களுக்கு தெரியாது. என் கணவரை இறந்துருந்தது தான் ஆண்டவரே எங்கள் சாமி எதுவும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நான் வேண்டேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் நீ வாமா என் சர்ச்சுக்குன்னு சொல்லி வாணின்றவங்க என்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்து சொன்னாங்க. எனக்கு 2 பிள்ளைங்க, பெண்ணுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு, மகனுக்கும் கல்யாணம் ஆகிருக்கு. யாரும் எனக்கு பாதுகாப்பு கிடையாது, யார் வருமானமும் கிடையாது. வேலைக்கு வந்தால் தான் எனக்கு வருமானமே, சாப்பாடே. ஒரு நாள் கூட நான் படுத்தேன்னா கூட யாரும் என் மகனும் சரி யாருமே சொந்தம் பந்தம் யாருமே என்னை ஆதரிக்கணும் கிடையாது. நான் கஷ்டப்பட்டு சாப்பிட்டா தான் எனக்கு சாப்பாடு. இப்பயும் நான் தனிமையில் தான் இருக்கேன். நான் சம்பாரித்து நான் வடை கட்டி நான் மருந்து மாத்திரைங்க சாப்பிடணும். எனக்கு சுகர் 480 இருக்குது, பிபி 300 இருக்குது. அதுலேயும் ஆண்டவரே ஏசப்பா காலையில் எழுந்திருக்கும் போது எந்த இதுவுமே எனக்கு கொடுக்கக்கூடாதுப்பா, நல்லா சுகமாக போய் நான் வேலையில் போய் வேலை செஞ்சு எல்லாத்துக்கும் தினமும் வேலை முடிஞ்சவுடனே எங்கள் சர்ச்சுக்கு போவேன், ப்ரேயர் பண்ணுவேன். 1/2 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுவேன். பண்ணிட்டு தான் வீட்டுக்கே நான் போவேன். ஆண்டவர் இல்லைன்னா இன்றைக்கி நான் உயிரோடு கிடையாது. அப்பா தான் எனக்கு எல்லாமே பாதுகாப்பாக இருக்கார். எல்லாத்துக்குமே அவர் தான் எனக்கு. நன்றி நன்றி நன்றி. எவ்வளோ பரிதாபம் பார்த்தீங்களா? வீட்டுக்கார் ஃபுல்லாக பிடிச்சிட்டு ஆந்திராவுக்கு போகும்போது நைட்டில் ட்ரெயினில் அடிபட்டு அனாதையும் செத்துட்டார் அவங்க வீட்டுக்கார். ரொம்ப பரிதாபமான சூழ்நிலை. ஆனால் அவனுடைய வாழ்க்கை பாருங்கள், கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை. ஒரு மாதிரி தான் அவர் வீட்டுக்கார் பயங்கரமாக அடிச்சிட்டார் ரோட்டை வச்சு. அப்போ அந்த ஆளை நானே கோவப்பட்டு அடிக்க போனேன். அப்போ அந்த மாதிரி சொன்னாங்க, நீ யாரியா? என் புருஷன். அவர் தானே நடிக்கார். அவ்வளோ பற்றி அன்னைக்கு பாருங்கள், உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கு, அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானரே என்னே சுராஜரே, எஜமானரே என்னே சுராஜரே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானரே 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 என் இயேசு ராஜனே. அல்லேலூயா. என் தெய்வமே, நீயின்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே.
உயிர் தந்து வாழ்வாகிடும் இறைவார்த்தையில் நிறைவாகுவேன் மறைவாழ்விலே நிலையாகுவேன் வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே இறைவா இறைவா வருவாய் என்றே இதயம் அருகில் அமர்வாய் என்றே இறைவா இறைவா வருவாய் எங்கே இதயம் அருகில் அமர்வாய் என்றே உன்னோடு நான் காணும் உறவானது உள்ளத்தை உருமாற்றி உனதாக்கிடும் பலியான உனை நானும் தினம் ஏற்கையில் எளியோனில் உன் வாழ்வு ஒளியாகிடும் உன் மீட்டலால் எனில் மாற்றங்கள் உன் தேடலால் எனில் ஆற்றல்கள் வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே இறைவா இறைவா வருவாய் எங்கே இதயம் அருகில் அமர்வாய் என்றே இறைவா இறைவா வருவாய் எங்கே இதயம் அருகில் அமர்வாய் என்றே என் தேடல் நீ என் தெய்வமே நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே உனை மனம் தேடுதே நீ வழி காட்டுமே என் தேடல் நீ என் தெய்வமே நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே உனை மனம் தேடுதே நீ வழி காட்டுமே இறைவா இறைவா வருவாய் எங்கே இதயம் அருகில் அமர்வாய் என்றே இறைவா இறைவா வருவாய் எங்கே இதயம் அருகில் அமர்வாய் என்றே என்பது கர்த்தர் வாழ்க்கையில் ஒரு குறையும் தரப்போகிறதில்ல. ஹல்லேலூயா. இப்போ நமக்கு ஈஸி பாஸ்டியாக வந்திருக்காங்க. நம்முடைய குறுக்குப்பட்ட பதுசாயா பேராயர் வந்திருக்காங்க. பேராயரும் வருதான், மாடரேட்டரும் வருதான். அதுக்கு அடுத்த பின்னால் ஒரு மாடரேட்டர் ஒருத்தருக்கார். நிறைய பேர் இருக்காங்க. சந்தோஷம். மத்தியில் இருக்கக்கூடிய தேவ ஊழியர் ஐயா பேர் பால் டேனியல் மிஷினரியாக இருந்து 53 வருஷம் இருந்திருக்காங்க. நினைக்கிறேன் 43 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. ரொம்ப கடவுளுக்காக ரொம்ப வாழ்ந்துருக்காங்க. அவங்க தான் செய்தி கொடுக்க போகிறாங்க. கர்த்தர்களை விசேஷத்தை கரம் கொண்டு வழி நடத்தட்டும், பலப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? பக்கத்தில் கேளுங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களான்னு. என்ன சொன்னாங்க? போய் உன் பக்கத்தில் உட்காந்தனே சொல்லலையா? சரி. 2025 வருஷத்தை பலவிதமான சூழல்களோடு நாம் கடந்திருந்தாலும் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம். இரக்கமுள்ளவரே, இந்த நாளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், நீர் எனக்கு ஆதரவாயிருந்தீர் என்று அதை படிக்கிற பொழுது நீர் எங்களுக்கு இப்பொழுது ஆதரவாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். உமது வல்லமையின் பிரசன்னம் இறங்கட்டும், மகிமினால் நிரப்பும், பொறுப்பெடுத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் சுருக்கமாய் முடித்து விடுகிறேன். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்கணும். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் 3 பேர் நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ட்ரெயின் வந்துடுச்சு. ட்ரெயின் வந்ததும் தெரில, ட்ரெயின் கிளம்பிடுச்சு.
கிளம்பும்போது அந்த 3 பேரில் 2 பேர் ஓடி ஏறிட்டான். ஒருத்தன் ஏற ஓடினா தவற விட்டான் வண்டியை. அங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னார், வண்டி வந்ததும் தெரியாது, நின்னதும் தெரியாது, கிளம்புறதும் தெரியாது, அப்படி என்னையா பேசுவீங்க நீங்கள்? அதில் கூட உன் நண்பர்கள் 2 பேர் உஷார் என்ன பண்ணிட்டான், ஏறிட்டான். நீ தான் தவற விட்ட, வருத்தப்படாதே, இன்னொரு 1 ஹவரில் இன்னொரு ட்ரெயின் வரும், வருத்தப்படாதுன்னு அவன் சொன்னால். ட்ரெயினை விட்டதற்காக கவலைப்படலை நான், அந்த 2 பேருக்காக தான் கவலைப்படுறேன். அவங்க உஷாராக இருந்தாங்க, ஏறிட்டாங்க, நீ ஏன் கவலைப்படுறேன்னு. இல்லை அவங்க என்னை வழி அனுப்ப வந்தவங்க, அவனுங்க ஏறிட்டானுங்க, வழி அனுப்ப வந்து ஏறிட்டானுங்க, நான் தான் அந்த வண்டியில் போகணும் அப்படின்னு. நீங்கள் இங்கே என்ன நோக்கத்துக்கு வந்தீங்கோ அந்த நோக்கத்தில் கொஞ்ச நேரம் உறுதியாக இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் வண்டி வழி அனுப்ப வந்தவன் ஏறி போன மாதிரி ஆகிடும் கதை. தாவீது என்கேதி பள்ளத்தாக்கிலே சவுல் 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதை கொலை செய்வதற்காக அந்த வனாந்திரத்தில் துரத்தி கொண்டிருக்கிற சூழல். ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு மனிதனை 3000 பேர் கொலை செய்வதற்காக துரத்துகிறார்கள். காரணம் பொறாமை. இந்த பொறாமையின் நிமித்தமாகவே எப்படியாவது தாவீதை ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லி 3000 பேரை ஒரு ராஜா அழைத்து கொண்டு போகிறான். அப்படி அழைத்து கொண்டு போகிற பொழுது என்கேதி பள்ளத்தாக்கிலே தாவீதை சுற்றிலும் நின்று விடுகிறார்கள். 1 முழம் தூரத்தில் இருக்கிறார்கள், எல்லாருமே 1 முழம் தூரம். அப்பொழுதுதான் அந்த சங்கீதத்தை தாவீது அந்த அனுபவத்தை சொல்கிறான். அந்த 1 முழம் தூரத்தில் எப்படியாவது என்னை காப்பாற்றும் ஆண்டவர் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுது அந்த 3000 பேருக்கு தாவீது அகப்படாமல் அங்கிருந்து தப்பித்த பொழுது தாவீது சொல்றது, என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே எனக்கு யார் ஆதரவு இருக்கிறார்கள், என் குடும்பத்துக்கு யார் ஆதரவு இருக்கிறார்கள், என் பிள்ளைகளுக்கு யார் ஆதரவு இருக்கிறார்கள், எங்களுடைய வாழ்வில் யார் ஆதரவு இருக்கிறார்கள் என்று சொல்லி அநேகருடைய வாழ்க்கையில் அங்கலாய்க்க முடியும். என் புருஷனை நம்பியிருந்தேன், மரித்து போனார், யார் எனக்கு ஆதரவு? என் பிள்ளைகளை நம்பியிருந்தேன், பிள்ளைகள் ஒழுக்கங்கட்டு சீர்கட்டு போனார்களே, எங்கள் வயதான நாட்களை யார் எங்களுக்கு ஆதரவாய் இருக்க முடியும்? நாங்கள் இந்த நிறுவனத்தை நம்பியிருந்தோமே, யார் எங்களுக்கு ஆதரவாய் இருக்க முடியும்? இந்த வருமானத்தை நம்பியிருந்தோமே, யார் எங்களுக்கு ஆதரவாய் இருக்க முடியும் என்று சொல்லி எங்காவது ஒரு இடத்துல ஆதரவற்றவர்கள் இதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். யார் எங்களுக்கு ஆதரவு ஆண்டவரே? எங்களுக்கு ஆதரவு இல்லாத ஒரு சூழலில் நாங்கள் இருக்கிறோம், ஆதரவற்ற நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லி அங்கலாய்க்கிற மனிதர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகம் உங்களுக்கு ஆதரவற்று இருக்கலாம், நீங்கள் நம்பினவர்கள் உங்களுக்கு ஆதரவற்று இருக்கலாம், உங்கள் உடைமைகள் உங்களுக்கு ஆதரவற்று இருக்கலாம், கர்த்தரோ எனக்கு ஆதரவு என்று சொல்லி தாவீது சொல்கிறான். தாவீது சொல்லும் பொழுது, என் அரண்மனை எனக்கு ஆதரவில்லை, என் பிள்ளைகள் எனக்கு ஆதரவில்லை, என் பொக்கிஷம் எனக்கு ஆதரவில்லை, என் ராஜ மேன்மை எனக்கு ஆதரவில்லை, என்னுடைய குதிரை படைகளோ என்னுடைய வீரர்களோ எனக்கு ஆதரவில்லை, கர்த்தர் ஒருவர் தான் எனக்கு ஆதரவு என்று சொல்கிறான். இன்றைக்கு நீங்கள் மனுஷனை நம்பி மோசம் போயிருக்கலாம், கர்த்தரை நம்பி பாருங்க. ஒரே ஒரு விசை கர்த்தரை நம்பி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்க முடியும். 1873 வருஷத்தில் எனக்கு அன்பானவர்களே, குற்றாலம் சார்ந்து அந்த பகுதியை சுற்றி இருக்கிற பகுதிகளிலே முத்துசாமி என்கிறவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார், சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டிருந்தார். மனைவி மரித்து போனால் வாலிப பெண்ணை வைத்து கொண்டு ஒரு குடிசையில் வாழ்ந்து ஊழியம் செய்தார். பெண் வளர்ந்த பிறகு இந்த பெண்ணை எங்கேயாவது கட்டி கொடுத்தால்தான் பிறகு யார் ஆறுதல் இருக்க போகிறார்கள் என்ற கவலையோடு அவசரமாய் ஒருவருக்கு மனம் முடித்து கொடுத்து விட்டான். திருமணமாகி 1 வாரத்திலே கடிதம் வருகிறது மகளிடத்திலிருந்து, அன்புள்ள அப்பாவுக்கு என்னை ஒரு குடிகாரனுக்கு கட்டி கொடுத்து விட்டீர், தினமும் கொடுமைப்படுத்துகிறான், திருமணம் நாள் அந்த 1 நாள் மகிழ்ச்சியாக இருந்தேன், தொடர்ந்து என்னை குடித்து விட்டு துன்பப்படுத்துகிறான் என்று சொல்லி எழுதினார். இவர் அன்புள்ள மகளுக்கு, நீ கர்த்தரை நம்பு, கர்த்தர் தான் உனக்கு ஆதரவு, நான் ஆதரவாக இருக்க முடியாது, நான் எவ்வளவு நாட்கள் இருப்பேன், என்னுடைய வயதும் கடந்து போனது, கர்த்தர் உனக்கு ஆதரவாக இருப்பார் என்று சொன்னார். பிறகு அந்த கடிதத்தை படித்து அழுது கொண்டிருக்கிற பொழுது தன் கணவனார் வந்து, என்ன இது
அன்புள்ள மகளா என்று கிழித்து போட்டு அவளை கொடுமைப்படுத்தினான். பிறகு அன்புள்ள அப்பாவுக்கு எழுதுவாங்க, அன்புள்ள மகளுக்கு எழுதுவாங்க. தினமும் கொடுமைப்படுத்தி கொண்டே இருப்பான். சில நேரங்களில் ஊழியம் முடித்துவிட்டு அவர் வரும்பொழுது கடிதம் அங்கே கதவிலே சொருவி இருக்கிறதா, சொருவி இருக்கிற பொழுது அவருடைய விசுவாசத்தின் உள்ளம் உடைந்து போகும். என் மகளை என்ன கொடுமைப்படுத்தினான் என்று சொல்லி ஒரு நாள் கடிதம் எடுத்தார். ஆண்டவரே, இதுதான் கடைசி கடிதம். ஒன்று, என் மகளிடத்திலிருந்து சுகமான செய்தி வரணும், இல்லை என்றால் என்னை நீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னை எடுத்துக்கொண்டாலும் என் மகளுக்கு நீதான் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று எழுதினார். அந்த கடிதத்தை எழுதி ஜெபித்து அனுப்பினார். அந்த கடிதம் போய் சேர்ந்தது. அந்த கடிதத்தை பிரித்து படித்து அழுது கொண்டிருக்கிற பொழுது அந்த குடிக்காரன் வந்து அந்த கடிதத்தை பிடுங்கி, இன்றைக்கும் நீ அன்புள்ள மகளா என்று அந்த கடிதத்தை படிக்கிற பொழுது அதில் அன்புள்ள மகளே இல்லை. அவன் அந்த வரிகளை படித்து படித்து பிறகு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுக்குள்ளாகி மறுபடியும் அந்த கடிதத்தை படித்து அவன் அந்த மகளை அழைத்து கொண்டு அவருடைய மாமனார் வீட்டுக்கு போனான். முத்துசாமி ஐயாவண்ட, ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், உங்கள் கடிதம் என்னை மனம் திரும்ப வைத்தது என்று சொல்லி, இனி நான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன், உங்களுடைய ஊழியத்துக்கு நான் ஆதரவாக இருக்கிறேன், உன் மகளுக்கும் நான் ஆதரவாக இருக்கிறேன் என்று அந்த கடிதம் அவனை மனமாற செய்தது. அந்த கடிதம்தான் எனக்கு அன்பானவர்களே பிற்காலத்தில் நாம் பாடலாய் பாடிக்கொண்டிருக்கிறோம். உன்னாசை விசுவாசம் ஜபமோவினாகுமா, உறக்கம் இல்லாதவர்கண் உன்னை வீட்டொழியுமாம். இந்நீல மீதிலூனக்கென்ன வந்தாலும் சும்மா இருக்குமாவர் மனோ, உருக்கும் இல்லாதே போமாம். ஒரு போதும் மறவாத உண்மை பிதாவிருக்கு உனக்கென்ன குறை மகளே. கப்பலின் அடித்தட்டில் நீ கதறும்போது கடும் பூசல் அமற்றி உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார் என்று எழுதினார். கர்த்தர் எங்கெல்லாம் கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் ஆதரவற்று இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் வேதனையில் இருக்கிறார்களோ, அங்கெல்லாம் கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார். இன்றைக்கு யோசித்து பாருங்கள், இன்றைக்கு கர்த்தர் இந்த இடத்துக்கு உங்களை ஏன் கொண்டு வந்தார் என்றால், நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருந்திருக்கலாம். யார் எனக்கு ஆதரவு இருக்கிறார்கள், என் குடும்பத்துக்கு யார் ஆதரவு இருக்கிறார்கள், என் பிள்ளைகளுக்கு யார் ஆதரவு இருக்கிறார்கள், இந்த சொற்ப வருமானத்தை வைத்து நான் எப்படி பிழைக்க முடியும், எப்படி கடனை அடைக்க முடியும், எப்படி பிள்ளைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் என்று சொல்லி ஒரு கேள்வியோடு நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த டிஎஸ் குடும்பம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கடவுளை காண்பிப்பதற்காக கர்த்தர் அவர்களுக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார். இந்த வருடத்தின் துவக்கத்திலே எப்படி முடியுமோ, கடந்த வருடம் எப்படியோ கடந்து விட்டேன், இந்த வருடம் எப்படி முடியுமோ, விலைவாசி ஒரு பக்கம் ஏறிக்கொண்டிருக்கிறது, அரசியல் சார்ந்த சூழல்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, மனிதம் சார்ந்த எண்ணங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, இவைகளின் மத்தியில் நான் எப்படி வாழ முடியும் என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறார். ஒரு இடத்தில் உலகத்தின் அன்பு இருக்குமானால் தேவனுடைய அன்பு அவனிடத்திலே இருக்காது. 1 யோவான் 4:18 சொல்கிறது, பூரணமான அன்பு பயத்தை புறம்பே தள்ளிவிடும். அன்பு யோசித்து பாருங்க, இன்றைக்கு மனுஷர் மீது அன்பு வைக்கல. இன்றைக்கி நிறைய பேர் யோசிச்சு பாருங்களேன், நாயை நேசிக்கிறான், தாயை கை விட்டுறான். நாயை நேசிக்கிற அளவு கூட தாயை நேசிக்க மறந்துடுறாங்கல்ல. அன்பு இல்லாதது தான் காரணம் இல்லை. இன்றைக்கி கிராமங்களில் தனித்தனியாக உட்கார்ந்துருக்கிற மக்கள், நான் போயிட்டு இருக்கும்போது யார் போகிறது அப்படின்னா என்ன அர்த்தம், என் கையில் பேசுகிறதுக்கு யாரும் இல்லையா, சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லையா, நல்லா இருக்கிறியான்னு கேட்குறதுக்கு எத்தனை பேர் எங்கே கொண்டு இருக்கிறான். வெளிநாடுகளுக்கு போன பிறகு அவங்க பெற்றோர்கள் ஃபோனை வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க, என் பையன் ஃபோன் பண்ணுவானா, என் மகா ஃபோன் பண்ணுவாளா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற மக்கள், அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிற மக்கள் ஏராளமான பேர் இருக்கிற பொழுது தாவீது எந்த பொருட்கள் மீதும் அன்பு செலுத்தலை. யோசித்து பாரு, நாங்கள்லாம் படிக்கிற பொழுது, விடுதியில் படிக்கிற பொழுது, நாங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போனாலும் சரி, ஸ்கூல் முடிச்சுட்டு மறுபடியும் வீடு லீவெல்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு போனாலும் சரி, எங்கள் பெற்றோர் சொல்லுவாங்க, பைபிள் எடுத்து வச்சிட்டியான்னுவாங்க, பைபிள் எடுத்து வச்சுக்கோ அப்படின்வாங்க. ஆனால் இன்றைக்கி நாம சார்ஜர் எடுத்து வச்சுக்கோ,
பிள்ளைங்களுக்கு சொல்கிறது சார்ஜர் எடுத்து வச்சுக்கோன்னு சொல்கிறோம். அதனால தான் விசுவாச சார்ஜர் இல்லாமல் பேட்ரி லோயாகி வாழ்க்கையில் வளர முடியாமல் பிள்ளைகள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். முதலாவது கர்த்தர் மேலே அன்பு வைக்க பழகி கொள்ள வேண்டும். ரெண்டாவது வசனத்தில் நான் முடிக்கிறேன் சுருக்கமாக. நான் நம்பி இருக்கிறவருமாய் இருக்கிறேன். ரெண்டாவது, தாவீது தன் படைகளை நம்பவில்லை, தன் அரண்மனையை நம்பவில்லை, தன் சொத்துக்களை நம்பவில்லை, மனுஷரை நம்பவில்லை, கர்த்தரை மாத்திரமே தாவீது நம்பினார். முதலாவது தாவீது கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்தினார். ரெண்டாவது தாவீது கர்த்தரை நம்பினார். நீங்கள் கர்த்தரை நம்பிக்கை, வசனம் சொல்கிற கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை நம்பி தேசத்தில் குடியிருக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. கர்த்தரையே நம்பி ஜீவிக்க வேண்டும் என்று பாடல் சொல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை நம்பிக்கையாக இருக்கிற நீங்கள் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உலகத்தில் எந்த விதமான பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றி அமைக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்துக்குள்ளே வரவானா, முதலாவது நம்பிக்கைக்குள்ளே வாங்க. விசுவாசம்னா நம்பிக்கை என்னன்னா அல்ல, 1 கொரிந்தியர் 13:13 சொல்கிறது, அன்பு, நம்பிக்கை, விசுவாசம் இவை 3 என்று சொல்கிறது. அதனால் நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. நம்பிக்கை என்பது காண்கிறவைகளை குறித்தது, விசுவாசம் காணாதவைகளை குறித்து. நம்பிக்கை இருக்கிறவைகளை குறித்து, விசுவாசம் இல்லாதவைகளை குறித்து. நம்பிக்கை இன்றைய தினத்தை குறித்தது, விசுவாசம் நாளை தினத்தை குறித்தது. புரியுதுங்களா? நான் மறுபடியும் புரசவாக்கம் போவேன் அப்படின்றது என்னது? நம்பிக்கை. நான் பரலோகம் போவேன்றது விசுவாசம். இங்கே புரசவாக்கம் எங்கே இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ மேப்பு போட்டால் காட்டிடும். நான் அங்கே போவேன் அப்படின்றது தான் நம்பிக்கை. நான் பரலோகத்துக்கு போவேன்றது தான் விசுவாசம். அந்த விசுவாசத்துக்குள்ளே வருவதற்கு முன்பதாக முதலாவது நீங்கள் எதுக்குள்ளே வந்துடுங்க? நம்பிக்கைக்குள்ளே வந்துடுங்க. தாவீது கர்த்தரை நம்பினான். எனக்கு அன்பானவர்களே, அமெரிக்கா தேசத்தில் கலிபோர்னியா மாகாணத்தில் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் 7 பிள்ளைகள். பெற்றோரை சேர்த்தா 9 பேர் அந்த குடும்பத்தில். பிள்ளைகள் வளர வளர வருமானம் வளரவில்லை. வருமானம் வளராததுனாலே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? என்ன செய்யணும்? இப்போ வருமானத்துக்கு ஏற்ற நம்ம வாழ்க்கை அமையலைன்னா நம்ம என்ன செய்யணும்? ஆமாம், நாம் படிக்கும்போதே நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. என்னன்னு? கணக்கு டீச்சர் நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. 5ல் 8 போவோமா? போகாது. என்ன பண்ணோம்? யார் கற்றுக் கொடுத்தா? கடன் வாங்கிறதுக்கு டீச்சர் கற்றுக் கொடுத்தா, கணக்கு டீச்சர். திருப்பி கொடுக்கறதுக்கு கற்றுக் கொடுக்கல. அதான் பிரச்சனை. வாங்கிறதுக்கு தான் கற்றுக் கொடுத்தாங்களே தவிர திருப்பி கொடுக்க கற்றுக் கொடுக்கல. கடன் வாங்கினாங்க, கடன் அதிகமாகிச்சு. கடன் அதிகமாக கடனை அடைக்க முடியவில்லை. அன்று இரவு ஜெபம் கூடினார்கள். 9 பேராக ஜெபித்தார்கள். ஜெபித்து மையத்தில் ரொட்டி வைக்கப்பட்டது. அந்த ரொட்டியில் விஷத்தை ஊற்றினார்கள். இன்று இரவு நமக்கு கடைசி இரவு. அன்றைக்கு கடைசி இரவு இயேசு கிறிஸ்து ரொட்டி வைத்து தான் தன்னுடைய இரவை கழித்தார். இன்றைக்கு நாமும் இந்த ரொட்டி வைத்து தான் கழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ரொட்டியில் விஷத்தை ஊற்றினார்கள். அப்பொழுது கடைசி பையன் 16 வயசு. அவன் சொன்னான், சாகணுமா அப்படின்னா. ஆமாம், வேறு வழி இல்லை. ஏன் மாற்று வழி இல்லையான்னு சொன்னான். என்னங்க பேச்சுன்னு அப்பா சொன்னார். அம்மா சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, அவன் சாகணுமான்னு கேட்குறான். இல்லை, ஏன் அவனுக்கு புரியவை, முதல்ல அவனுக்கு நம்முடைய பிரச்சனைகளை புரியவை. அவன் சொன்னான், இத்தனை நாள் நாம் ஜெபிச்சது, கர்த்தரை நம்பினது, அதெல்லாம் பிரயோஜனம் இல்லையா, வேஸ்ட்டா அப்படின்னு சொன்னான். அவனுக்கு புரிய வைக்க முடியல அந்த தாயாரால். பிறகு அவன் சொன்னான், ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னான். என்ன செய்வாரான்? வாய்ப்பு வாங்கி, இல்லை வாய்ப்பு கொடுங்க. அவன் வாழணுன்னு நினைக்கல, ஒரு சந்தர்ப்பம் கேட்குறான். சரி, குடும்பத்தில் எல்லாம் படுத்துட்டாங்க. படுத்தும்போது அவங்க தாயார் கேட்டாங்க, என்ன செய்ய போகிறேன்னு. ஒன்றும் இல்லை, இந்த தெருவில் எல்லாருக்கும் நான் உதவி செஞ்சுருக்கேன். நான் கடைக்குட்டி பையன்றதுனால எல்லாரும் என்ன கடைக்கு மார்க்கெட்டுக்கு அனுப்பினாங்க. உதவி செஞ்சுருக்கிறேன், எல்லாருக்கும் உதவி செஞ்சுருக்கிறேன். ஆனால் எல்லாருடைய நிலம் சும்மா இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்கிறதுனாலே அவருடைய நிலங்கள் சும்மா இருக்கிறது. நாம் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறோம். நிலங்களை குத்தகைக்கு எடுத்து பயிர் செய்யலாம். நிலங்களை குத்தகைக்கு எடுத்து பயிர் செஞ்சால் விதை யார் தருவா? கர்த்தர் தருவார். கர்த்தரை நம்பணும்.
ஜெபிச்சாங்க. காலையில் எழுந்தான், அவங்க அம்மாவை கூப்பிட்டு ஒரு 2 வீட்டாண்ட தட்டினான். ஒரு வீட்டில் போயிட்டு, அங்கிள் உங்களது நிலம் நிறையா இருக்குது, நாங்கள் எண்ணிக்கையில் நிறையா இருக்கிறோம், வறுமை இருக்கிறது, நாங்கள் உழைத்து இந்த நிலத்தை பயிர் செய்கிறோம், விளைஞ்ச பிறகு பாதி உங்களுக்கு கொடுக்குறோம். அவர் சொன்னார், பாதியெல்லாம் கொடுக்க வேணாம், சும்மா தானே கிடக்குது நிலம், முதலாவது நீங்கள் பயிர் செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி. இப்போ 2 வீட்டாண்டு போனான், விதைக்கு காசு கேட்டான், காசு கொடுத்தாங்க, கோதுமை கொண்டு வந்து இறைச்சாங்க, தினமும் ஜெபிச்சாங்க, கோதுமை நன்றாக விளைந்தது. அந்த தெருவில் எல்லாருக்குமே சந்தோஷம். என்னுடைய வில்லியம்ஸ் வீடு கடனிலிருந்து மாறப்போகிறது, கர்த்தர் எல்லா கடனும் அடைத்து அவர்களை வாழ வைக்க போகிறார் என்ற சந்தோஷத்தில் இருந்தபோது தான் யாரோ தண்ணி அடிச்சுட்டு சிகரெட் பிடிச்சி போட்டான். அறுவடைக்கு 2 நாள் இருக்கும்போது கோதுமை பயிர் அவ்வளவும் சாம்பலாகி விட்டது. வாழ்க்கை கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவருடைய எதிர்காலங்கள் எல்லாம் தவிடுபடியாய் மாறிவிட்டது. நம்பிக்கை இழந்தவர்களாய் சூழ்ந்து கொண்டு, அன்றைக்கே மரித்திருந்தால் நன்றாய் இருந்திருக்கும், 90 நாளைக்கு முன்னே மரித்திருந்தால் கௌரவமாய் மரித்திருப்போம், இப்பொழுது இன்னும் கடன் அதிகமாகி கேவலமாய் மரிக்கப் போகிறோம் என்று சொல்லி அன்றைய இரவு ஜெபிக்க உட்கார்ந்தார்கள். அந்த ரொட்டியிலே விஷத்தை ஊற்றும் பொழுது அவன் சொன்னான், ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்லி. அவங்க அண்ணன் அடிச்சிட்டான், அன்றைக்கி உனக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய சிக்கலில் வந்து நிற்கிறோன்னு சொல்லி. இப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, அவன் கொடுத்த வாய்ப்பை சரியாக தான் பயன்படுத்தினான், ஆனால் கால சூழல் தான் நம்மளை ஏமாற்றி விட்டது. சரி என்ன செய்வேன், படுத்தாங்க. அவன் 3 மணிக்கு எந்திரிச்சான், அந்த சாம்பலெல்லாம் கொண்டு வந்து வீட்டாண்ட சேகரித்தான். எல்லா சாம்பலும் கொண்டு வந்து சேகரிக்கும் போது 5 மணிக்கு எல்லாரும் எழுந்திரிச்சிட்டாங்க வீட்டில். என்ன பைத்தியம் முடிச்சதா இவனுக்கு, எதுக்கு இந்த சாம்பல், வீணா போன சாம்பல் எதற்கு என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, அவன் அந்த சாம்பலை கொண்டு வந்து ஜல்லிச்சான். அவங்க அம்மா இடத்துல கேட்டான், கொஞ்சம் பணம் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி. கொடுத்த பணத்தை மார்க்கெட்டுக்கு போனான், சில கெமிக்கலை வாங்கிட்டு வந்து அந்த சாம்பலில் கலந்தான், சின்ன சின்ன பேக்கெட்டில் போட்டான், பேப்பரில் எழுதினான், பேப்பரில் அவன் பேரை எழுதினான். அவன் பேர் என்ன, வில்லியம் கோல்கெட். அந்த வில்லியம் என்றதை கோல்கெட் பல்பொடி என்று எழுதினான். தெருக்களிலே விற்க ஆரம்பித்தான். வித்தான். இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் பெப்ஸ்டோடண்ட்டாக இருந்தாலும், க்ளோஸ்அப்பாக இருந்தாலும், எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும், சென்சிட்டிவாக இருந்தாலும், கோல்கெட் கம்பெனியை இன்றைக்கி வரைக்கும் யாரும் வின் பண்ண முடியல. அன்றைக்கி 1% காணிக்கை கொடுத்தான், இன்றைக்கி 9% அந்த காணிக்கை. உலகம் முழுவதும் கோல்கெட் இல்லாத ஒரு பகுதியை நீங்கள் பார்க்க முடியாது. நம்பிக்கை, கர்த்தரை நம்பியிருந்தான். கர்த்தர் நம்பிக்கையை மாற்றி அமைக்கிறவராக இல்லை. அந்த நம்பிக்கையை அந்த குடும்பத்தை வாழ வைத்தது. இன்றைக்கு வரைக்கும் அந்த கோல்கெட் கம்பெனி உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. முதலாவது, தாவீது கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்தினார். 2வது, தாவீது கர்த்தரை நம்பினார். 3வது வசனம் முடிக்கிறேன். 3வது வசனத்தில், துதிக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். 3வது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆபத்து காலத்திலே உறவுகளை கூப்பிடவில்லை, ஆபத்து காலத்தில் தெரிந்தவர்களை கூப்பிடவில்லை, ஆபத்து காலத்தில் தன் படைகளை கூப்பிடவில்லை, ஆபத்து காலத்தில் தன் நண்பர்களை கூப்பிடவில்லை, கர்த்தரை மாத்திரம் நம்பி கூப்பிடுகிற மனுஷனாய் தாவீது இருந்தான். உங்கள் ஆபத்து காலங்களிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட பழகிக் கொள்ளுங்க. எரேமியா 33:3 சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அறியாததும் எட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சங்கீதம் 34ஆம் அதிகாரம் சொல்கிறது. நீங்கள் கூப்பிடுகிற பொழுது கர்த்தர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். 1868ஆம் வருஷம் வேதநாயகி சாஸ்திரியார் வீட்டுக்கு ஜனங்க வந்துட்டாங்க. ஒரு 18 பேர் வந்துட்டாங்க. அவங்க எப்பவுமே அரண்மனையிலிருந்து கொண்டு வந்து சாப்பிட்றவங்க. அன்றைக்கி திடீர்னு வந்ததுனால வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை என்ன சொல்லணும், சாப்பிட்றீங்களான்னு கேட்கணும், இல்லை சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும். சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் இல்லைன்னா என்ன பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும். சாப்பிட்றீங்களான்னு கேட்டாலும் ஆமான்னு சொன்னாலும் என்ன பண்ணணும், ஆமாம். அன்றைக்கி இன்றைக்கு இருக்கிற நூதனமான மக்கள் அன்றைக்கி இல்லை. இன்றைக்கெல்லாம் வீட்டில் 2 பேர் இருப்பாங்க. ஊழிக்கார் யாராவது வந்துட்டா மகா சொல்லுவான், ஐயா சாப்பிட்றீங்களான்னு. அம்மா சொல்லுவான், ஐயா நம்ம வீட்டிலெல்லாம் சாப்பிட மாட்டாருன்னு அனுப்பிடுவான். அன்றைக்கி அப்படி தெரியாது, புரியுதா? அன்றைக்கு இருந்த சூழல், அன்றைக்கி கள்ளங்கபடற்ற இருந்தார்கள். அதாவது திருவள்ளுவர் அவங்க மனைவி தண்ணி அரிப்பாங்க, வாசுகின்னு கூப்பிடுவாராம். என்ன பண்ணுவாங்களாம்,
அப்படியே விட்டு வந்துடுவாங்களாம். அந்த பகட்டி அப்படியே நிற்குமா, புரியுதா? இப்போ வாசுகின்னு கூப்பிட்டா பகட்டி வந்து மேலே உயுது, புரியுதா? இப்போ இருக்கிற சூழல். அன்றைக்கு அந்த சூழலில் அவர் சொன்னாராம், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது சாஸ்திரியார் சொன்னாராம், மேலே இருக்கிறவர் பார்த்துப்பார். இப்போ முழங்கால் படியிட்டார். எல்லாம் அறிந்த பொருளே, எங்கள் இல்லாமை நீக்கும் அருளே, கொடும் பொல்லா மனதுடைய கல்லான பாவிகளை கொல்லாதருள் புரியும் நல்லாயன் இயேசுநாதா. தேவாயிரக்கம் இல்லையோ இயேசு, தேவாயிரக்கம் இல்லையோ, தேவாயிரக்கம் இல்லையோ இயேசு, தேவாயிரக்கம் இல்லையோ. வேதாந்த வேதம் முடிவே, ஜெக ஆதாரமான வடிவே. அது தொடங்கிறதுக்குள்ள வாசலில் வந்து, ஐயா ஐயா யார் அவன் பாடும்போது டிஸ்டர்ப் பண்ணுறானுங்க. அம்மா போய் என்னன்னாங்க, நிச்சயதார்த்தம் வச்சோம், 150 பேர் வரேன்னு சொன்னாங்க, 150 பேருக்கு விருந்து ரெடி பண்ணோம், ஆனால் வந்தது 100 பேர் கூட வரல, சாப்பாடெல்லாம் மீதி ஆயிடுச்சு. ஐயா வீட்டுக்கு ஜனம் வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டோம், சாப்பாடை வண்டியில் கொண்டு வந்திருக்கிறோம். ஐயா சொன்னால் இறக்கி வைக்கிறோம். எல்லாம் அறிந்த பொருள், இல்லாமையை நீக்கும் அருள் அவர். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் உறவுகள் உங்களுடைய இல்லாமை அறிந்திருக்கிறது இல்லையோ, பரலோகத்தின் தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோ எனக்கு ஆதரவு. உங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்றால் தாவீதை போல அன்பு செலுத்துங்கள். உங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்றால் தாவீதை போல நம்புங்க. உங்களுக்கு ஆதரவாக இருக்கணும்னா தாவீதை போல கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருந்து இந்த புதிய வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நல்ல அருமையான செய்தியை கேட்டீங்கல்ல ஐயா. குரு நல்லா தட்டுங்க, கை தட்டுங்க. அல்லேலூயா. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போம் பாக்கியவானல்லோ, சோதனைகளை சகிப்போம் பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் எந்த பேரின்பம், ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. நல்ல வருடத்துக்குரிய வாக்குத்தத்தமாக செய்தியை கண்டு தந்திருக்கார். ரொம்ப சந்தோஷம் இல்லை? கிறிஸ்துக்குள் பிரியமானலே 2 வார்த்தையை பேசிவிட்டு நான் ஜெபிக்கிறேன். திருமறை இந்த புதிய 2026ஆம் ஆண்டிலே மீண்டும் கடவுள் நமக்கு ஒரு ஆண்டை கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றியை, தோத்திரங்களை, துதியை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்து வருகிறார். இது சாப்பாட்டு வேலை நேரமாகிவிட்டது. ஆகவே எல்லாரும் பசியோடு இருப்பீர்கள். முடித்துக்கொள்வோம்.
நம்முடைய கடந்த ஆண்டு பேசினதை நான் நினைவு கூறுகிறேன். கடந்த ஆண்டு அந்த சைடு வச்சோம் இல்லையா, அந்த பக்கத்தில் அந்த சைடு வச்சோம், இந்த ஆண்டு இந்த பகுதியில் வைக்கிறோம். ஸோ கடந்த ஆண்டு விட கடவுள் இந்த ஆண்டு நம்மை நிறைவே ஆசீர்வதித்திருக்கிறார். மேடு பள்ளங்கள் எல்லாம் வரும் வாழ்க்கையிலே, கரடு முரடுகள் பாதைகள் எல்லாம் வரும் நம்முடைய வாழ்விலே. எல்லாவற்றையும் கடவுள் அதை கடக்க செய்வார், அதற்கு நம்பிக்கை ஊட்டுவார், பலன் தருவார் இல்லையா, உடன் வருவார், நம்மை வழிநடத்துகிறவர். ஆனால் விசுவாசம் குறையக்கூடாது, விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே போக வேண்டும். ஆண்டுடைய விசுவாசம், நம்பிக்கை, அவர் மீது நம்பிக்கை. இன்றைக்கி பவுல் அதான் இன்றைக்கி 19 அப்போஸ்தலர் 19 அதான் சொல்கிறார், நீங்கள் யார் மீது விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள்? கற்பாறையாக இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள் இல்லையா. அவர் மீது நீங்கள் வைத்திருந்த அந்த விசுவாசம் மிக ஆழமாக இருந்ததனால் நீங்கள் அபிஷேகம் பெறுவீர்கள். இந்த ஆண்டு நமக்கு கடவுள் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் அபிஷேகத்தை தரும். ஆவியானவர் நம்மை அனல் மூட்டுவார், குறைகளை நிறைவாக்குவார், தேவைகளை சந்திப்பார். எல்லாம் நமக்கு இருக்கிற கடன் தொலை எல்லாமே போகும். ஏனென்றால் பவுல் சொல்கிறார், உன் குறைகளால் நிறைவாக்கப்படும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா, மீட்பு அடைந்தீர்களா? இது யோவான்சானின் மூலமாய் வருகிறதே. மனமாறாதவர்கள் மனம் மாறுங்கள். இன்னொரு ஆண்டை நமக்கு கொடுத்திருக்கிறார், வழியை காட்டியிருக்கிறார். இதுதான் ஜீவ வழி, இதுதான் பரலோகத்தின் வழியை காட்டியிருக்கிறார். ஆகவே இந்த வழியை நம்முடைய ஐயா ஜெய்சிங் ஐயா, அவர் அண்ணன் கோயில் பிள்ளை ஐயா, ஐயா அவர் காட்டின வழி, செவாலியர் கோயில் பிள்ளை ஐயா அவர்களை மறக்க முடியாது. அவர் நினைவாக நான் இன்னும் அந்த ரெட் ஃபோனை வச்சுருக்கேன், நானும் எங்கள் ஐரம்மாவும். போன வருஷம் சொன்னேன் நான் அதை உங்களுக்கு, யாருக்கெல்லாம் ஞாபகதோ தெரில. ஐயா நினைவாக இப்போ ஒன்று போன வருஷம் எங்களுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருக்கிறார். என் சின்ன பொண்ணு திடீர்னு ஐயா சர்ச்சுக்கு வரும்போது சைக்கிள் ஒன்று வேணும்ன்ட்டான். உடனே அன்றைக்கே சைக்கிள் வாங்கி, இன்னும் சைக்கிள் நாங்கள் அது இன்னும் ஓடும், ஒரு 25 வருஷம் ஓடும். அது மாதிரி போன வருஷம் எங்களுக்கு ஐயா அவர்கள் ஒரு சைக்கிளை வாங்கி கொடுத்துருக்கிறார் மகளுக்கு. ஏன்னா அதுக்காக ஏன்னா நினைவுகள், அவருடைய நினைவுகள் நம்மளே இருக்கிறோம், கடவுளுடைய நினைவில் நாம் இருக்கிறோம். அதை நாம் மறக்கக்கூடாது. அவருடைய ஊழியம் மிக சிறப்பான ஊழியம். டிஎஸ் குரூப்பு உடைய குடும்பத்தின் ஊழியங்கள் மிக சிறப்பானவை. நான் மிஷன் போர்டு டைரக்டராக கடந்த ஆண்டு இருந்தேன், இந்த ஆண்டு இல்லை, மாற்றப்பட்டிருக்கிறேன். கடந்த ஆண்டு வரை மிக சிறப்பாக ஆலயங்கள் கட்டுவதிலும், ஆத்ம ஆதாயம் செய்வதிலும், திருமுழுக்கு கொடுப்பதிலும், இல்லை இவர்கள் மிஷன் பணிகளிலே, மிஷன் தலங்களிலே ஆலயங்களை மக்களை ஆதரிப்பதும். இப்போ கூட இந்த ஆண்டு ஃப்ளட்டில் எனக்கு அன்றைக்கி திடீர்னு நான் கேட்குறேன் ஒருத்தர்கிட்ட, ஐயா எங்கே இருக்கிறார் சவுந்தர பாண்டே, ஐயா உங்களுக்கு தெரியாதா ஃப்ளட்டில் அங்கே போய் இது கொடுத்துனுங்கிறார், அரிசி பருப்பு துணியெல்லாம் கொடுத்துனுங்கிறாரு சவுந்தர பாண்டியா. என்னப்பா எனக்கு தெரில. ஆமாம், ஃப்ளட்டில் இன்றைக்கி முதல் வேலை தொடங்கினது நம்முடைய டிஎஸ் குரூப்பு தான். மழையினால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த ஆண்டு ஆந்திரா பகுதியில் நான் போகலை. நான் உடனே அன்றைக்கே திடீர்னு ஒருத்தருக்கு ஃபோன் அடித்தா, ஐயா எங்கே இருக்கிறாருன்னா ஃப்ளட்டில் மக்கள் மத்தியில் மக்கள் பணியாற்றுகிறார், ஆண்டவருடைய பணி. யாரெல்லாம் விழுகிறார்களோ, நசுக்கப்படுகிறார்களோ அவளை கரம் பிடித்து தூக்கி விடுகிறது தான் டிஎஸ் குடும்பம். அவங்களை கரம் பிடிப்பார். யாரெல்லாம் கைவிடப்படுறாங்களோ அவங்க பக்கம் நிற்பாங்க, நீதிக்காக தான் நிற்பாங்க, அநீதிக்கெல்லாம் நிற்க மாட்டாங்க. அதை நான் சொல்வேன். ஆகவே அவர்களுக்காய் தொடர்ந்து ஜெபிப்போம். இன்னும் ஆலயங்கள், நிறைய ஆலயங்கள் கட்ட வேண்டும், கட்டி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சென்னை பேராயத்தில் மிக அதிகமாய் அவளுடைய பங்களிப்பு இருக்கிறது. கடந்த 2-3 பேராயர்கள், பிஷப் அசிரியா பேராயர், தேவசகாயம் பிஷப் ஜார்ஜ் ஸ்டீபன் பேராயர், அவள் காலத்தில் அதிகமான ஆலயங்களை நம்முடைய
டாக்டர் செவாலையர் ஐயா, கோயில்பிள்ளை ஐயா அவர்களும், ஜெய்சிங் ஐயா அவர்களும், சவுந்தரபாண்டி ஐயா அவர்களும், மாஸ்டர்மணி ஐயா அவர்களும் எல்லாரும் இணைந்து குடும்பமாய் கட்டிப்பட்டு அந்த கடவுளுக்கென்று மாட்சிமை மகிமையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். எப்படி பவுலடிகளார் சொல்கிறார், கடவுளுடைய மாட்சிமை இயேசுவிலே வெளிப்பட்டது. அதுபடி கடவுளுடைய மகிமை மாட்சிமை இந்த குடும்பத்திலிருந்து அநேக மக்களுக்கு கடவுள் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவள் குடும்பங்களுக்காய் ஜெபிப்போம், பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம், அவளுடைய பணிகளுக்காக நீங்கள் உடனிருந்து பணிகளை செய்கிறீர்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் இந்த வாய்ப்பை அருளின ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ. ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்து தந்த இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வருஷத்தின் 4வது நாள், முதலாம் ஞாயிறு. இந்த நாளிலே அருமையான டிஎஸ் குடும்பத்தாரை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து, ஆண்டவரே அவர்கள் மூலமாக இந்த நாளிலே இந்த கம்பெனியில் நாங்கள் யாவரும் இணைந்து அவர்களுக்காக ஜெபிக்கவும், இந்த கம்பெனியில் பணியாற்றுகிறவர்கள் மூலமாக அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, நீர் இவர்களை உம்முடைய மகிமைக்காக நீர் பயன்படுத்தி வருகிறீர். ஆண்டவரே, அவர்கள் மூலமாக அநேக திருச்சபைகள், அநேக ஊழியங்கள் நடைபெற கர்த்தர் நீர் அவர்களை பயன்படுத்தி வருகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான அன்புக்குரிய ஐயா அவர்கள், செவிலியர் கோயில்பிள்ளை ஐயா அவர்களுக்காக நன்றி படைக்கிறோம். அவருடைய தரிசனங்கள், அவருடைய வாழ்வின் முறை, அவர்கள் தங்களுடைய சகோதரரிடத்தில் கொண்டிருந்த அன்பு, இந்த மாறாத அன்பு, அவற்றின் மூலமாய் அவர்கள் பெற்றிருக்கின்ற நன்மைகள் அனைத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். திருமதி பூங்கொடி அம்மா அவர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதி தந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து நீர் அவர்களை எடுத்து பயன்படுத்த உம்மை வேண்டுகிறோம். திருவாளர் மாஸ்லமணி ஐயா அவர்களுக்காக, திருமதி ஜெர்சி அம்மா அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் மூலமாக பெற்ற நன்மைகளுக்காய் நன்றி. அவர்களையும் அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தும்படியாக வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த பணிகளை, அவருடைய சகோதரருடைய தரிசனங்களை, அவர்கள் சகோதரர் விரும்பின காரியங்களை, அவர்கள் எப்படியாக மக்கள் மீது அன்பு கொண்டு மக்களுக்கு நன்மை செய்தார்களோ, திருச்சபைகளுக்கு நன்மை செய்தார்களோ, சமூகத்திற்கு நன்மை செய்தார்களோ, அதே தரிசனத்தை, தூர பார்வையை அருமையான டாக்டர் ஜெய்சிங் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் நீ தந்து வருகிறீர். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா அவர்களுக்கு நீ தந்திருக்கின்ற சுகபலன் ஜீவனுக்காய் நன்றி. பேராயங்கள், பேராய மாமன்றங்கள், ஆண்டவரே சினட் போன்ற அனைத்து காரியங்களிலும் அவர்கள் பங்கு பெறும்படியாய் நீர் பாராட்டியிருக்கின்ற மேலான தயவுக்காக நன்றி. இந்த ஆண்டை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தாரும். கர்த்தர் நீர் இன்னும் அவர்களை நீர் உயர்த்தும், கனப்படுத்தும். ஆண்டவரே, அதே போன்று ஊழியத்தை ஆண்டவரே செய்கின்ற அருமையான அருட்பணி சவுந்தரபாண்டியன் ஐயா அவர்களுக்காக, அம்மா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அவர்கள் ஆசீர்வதித்து தந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது கிருபையினால் டிஎஸ் குழுமம் மூலமாக நடைபெறுகின்ற மருத்துவமனைகளுக்காக ஜெபிக்கிறோம், பள்ளிகளுக்காக ஜெபிக்கிறோம், கம்பெனிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொன்றையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம். அதில் பணியாற்றுகின்ற ஒவ்வொரு பணியாளர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்விலே இருக்கின்ற கசப்புகளை கர்த்தர் நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினது போல ஆண்டவரை கடந்த ஆண்டில் கடந்து வந்த அநேக சோர்வுகள், பலவீனங்கள், வியாதிகள், வியாகுலங்கள், ஆண்டவரை கைவிடப்பட்ட நிலைகள், ஆண்டவர் இப்படிப்பட்ட நிலையில் இந்த நாளிலே நீ தந்திருக்கின்ற வார்த்தைக்காக, வாக்கு தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறீர், அதற்காய் நன்றி சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, இவர்கள் மூலமாய் நடைபெறுகின்ற அனைத்து ஊழியங்களையும் ஆசீர்வதியும். சிறப்பாக எங்களுடைய சென்னை பேராயம், ஆண்டவரே எங்களுடைய நேதாஜி நகர் குருசேகரம் கிளை சபைகள், ஆண்டவரே நற்செய்தி பணித்தலங்கள், ஆண்டவர் பெற்று வருகின்ற அனைத்து நன்மைகளுக்காக நன்றி படைக்கிறோம் சுவாமி.
ஆண்டவரே இதோ உமக்கென்று ஆண்டவரே எந்த விதமான குறையின்றி கொடுத்து வருகிறார்கள். கடந்த நாட்களில் ஆண்டவரே ஏறக்குறைய 350 பேரை இணைத்து ஆண்டவர் பேராய அளவிலான ஒரு கூடுகையை நடத்தும்படியாய் கர்த்தர் நீர் கிருபை பாராட்டினீர். அதுக்காக நன்றி. அவர்களுக்கு தாராளமாய் கொடுக்க நீர் ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டினீர். நன்றி சுவாமி. உடைய கரங்களை வலுப்படுத்தும், ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், சமாதானத்தை நிறைவாய்த்தாரும், கைட்டு செய்கின்ற காரியங்களை கர்த்தர் இன்னும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய மேலான கிருபையின் மூலமாய் வழிநடத்தும். இந்த நாளிலே இந்த கூட்டத்தில் பங்கு பெற்று முது அடியவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வல்ல கரங்களிலே எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். தொடர்ந்து நீர் வழிநடத்தும். 2025 வழிநடத்தின தேவன் 2026 ஆண்டிலும் நீரே தலைவராய் கொண்டு ஆண்டவரே அருமையான டிஎஸ் குழுமம் ஆண்டவரே நீரே உம்மது தலைமையிலே நடைபெற கர்த்தர் நீர் கிருபைத்தார். நீர் வழிநடத்தும். அற்புதமான ஒரு பாதையில் வழிநடத்தும். நீரோடைகள் ஆண்டவரே வராந்தரங்களே ஆண்டவரே நீரோடைகளை உண்டாக்குகிற தேவன் நீரப்பா. அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அநேக அடைக்கலான் குறிகளுக்கு அடைக்கலம் தருகிற ஒரு கூடாரமாக கர்த்தர் நீர் இவர்களை வைத்திருப்பதற்காய் நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்துமாவே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமாம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் சுகத்துக்கும் பலத்திற்கும் உங்களை யாவரும் நான் போடுகிறேன். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, தூயாவின் ஐக்கியமும் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் சுகமும் பலமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்தோடும் நம்ம கம்பெனியோடும் டிஎஸ் குடும்பத்தோடும் அவருடைய ஊழியங்களோடும் கடவுளுடைய கிருபையின் ஆசீர்வாதம் சதா காலம் நின்று நிலைத்திருப்பதாக. ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்